ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு சூப்பராக ஜவ்வரிசி உண்டை எப்படி செய்யறதுன்னு பார்ப்போமா? ரொம்பவே சிம்பிள் தான், ட்ரை பண்ணி பாருங்க. மாவு ஜவ்வரிசியாக எடுத்துக்கோங்க. எந்த அளவுக்கு நீங்கள் எடுத்துக்கிறீங்களோ அதே அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. நான் சுடு தண்ணி சேர்த்துக்கிறேன். சேர்த்ததுக்கப்புறமா 1/2 டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்துட்டு நல்லா இதை கலந்துக்கோங்க. கலந்துட்டு ஒரு 2 மணி நேரம் இதை நல்லா ஊற வச்சுக்கோங்க. ஊற வச்சதுக்கப்புறமா இப்போ தேங்காய் நான் எடுத்துருக்க 1 கப் அளவுக்கு நான் தேங்காய் சேர்த்துக்கிறேன். தேங்காய் வந்து மிக்சி ஜாரில் போட்டு கொரன்னு அரைச்சிக்கோங்க. இதுலேயே ஏலக்காவும் சேர்த்து பவுட்ரு பண்ணிக்கோங்க. 1 கப் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இது நல்லா கலந்துக்கோங்க. கலந்ததுக்கப்புறமா இப்போ மாவு பிடிக்கலாம். இப்போ ஜவ்வரிசி நல்லா ஊறிடுச்சு. இப்போ தண்ணி தொட்டுட்டு நல்லா வந்து உண்டை பிடிச்சிக்கோங்க. உண்டை பிடிச்சிட்டு ஒரு பக்கமாக கையில் தட்டிக்கோங்க. அப்படி ஒட்டுச்சுன்னா கொஞ்சோண்டு அரிசி மாவு சேர்த்துக்கோங்க. இப்போ பூர்ணம் சேர்த்துட்டு 2 பக்கமும் மாவு வச்சு நல்லா உண்டை பிடிச்சிக்கோங்க. உண்டை பிடிச்சிட்டதுக்கு அப்புறமா இட்லி பாத்திரத்தில் தண்ணி வச்சுட்டு ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் ரொம்பவே சூப்பராக இருக்கும். இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.